அப்படியே நின்றவனமாக ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதை ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாள் வார்த்தையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த மாதம் முடிவிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணியை போல பாதுகாத்தவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே பூமியும் அது நிறைவும் ஆண்டவரே கர்த்தருடையது ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு எல்லாம் உம்மோடையதாக இருக்கிறது ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய தீர்க்கதரிசியை மறைத்து ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்காக ஆண்டவரே கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டவுடன் ஆண்டவரே அதை உட்கொள்ளும் போது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீர் கொடுக்கிற சகல ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைத்தது என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அவரை மறைத்து தேவன் தாமே நீர் பேசுவீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இன்று தியானத்திற்காக தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது ஒரே நேரத்தில் பல இடத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். ஒரே நேரத்தில் ஏறத்தாழ 40 முறை தன்னை அப்படி வெளிப்படுத்தினார். அதில் அவர் வெளிப்படுத்தின ஒன்றை நான் உங்களோடு கூட பேசட்டும். இன்று கர்த்தர் உங்களுக்காக பேசும்படி சொன்ன வார்த்தை அதுதான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். எல்லோரும் அந்த வேத பகுதிகளை திருப்பிக் கொள்ளலாம். அவைகளில் 36 முதல் 39 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். இவைகளை குறித்து எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். பலத்த கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் கரகோஷத்தின் தொனி உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர்கள் அப்பங்களை பிற்கும் நேரம் வந்த பொழுது காணக்கூடாத தேவன் அவர்கள் நடுவில் வந்து சமாதானம் என்றார். அவரை பார்த்த உடனே அவர்கள் பயந்து கலக்கம் அடைந்து ஒரு ஆவியை காண்கிறதாக யோசித்தார்கள். that they had seen the spirits. அவர்களோடு கூட பேசுகிறார். The Lord said to them, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? Why do thoughts arise in your heart? நான் தான் என்று அறியும்படி To understand it is I. என் கைகளையும் கால்களையும் பாருங்கள். Handle my hands and legs. அவைகளை தொட்டு பாருங்கள். Touch my legs. எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்றார். For a spirit hath not flesh and bones what I have. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah to God. இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்றார். Jesus stood among them. ஆனால் இவர்களுக்கு சந்தேகங்கள் எழும்புகிறது. They are fully doubted. பல நாட்கள் பல மாதங்கள் வருடங்கள் அவரோடு கூட வாழ்ந்தவர்கள். Lived with many years with Jesus Christ. அதன் அர்த்தம் என்ன? What is the meaning of that? எத்தனை தரம் தேவனுடைய மகிமை கண்டாலும் மனிதனுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருகின்றன. How many times they may see the glory of God, even the doubts in their heart. எப்படிப்பட்ட சந்தேகம் வருகிறது? What type of doubt? இவர்தான் இறந்து போய் விட்டாரே. He is already died. எப்படி வருவார் என்று? How can he come back? அவர் இறக்கவில்லை என்று என் வேதம் சொல்லுகிறது. My Bible says he never died. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah.
ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த சந்தேகங்கள் அவர்களுக்கு எழும்புகிறது. These doubts came on their heart. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில டே டு லைஃப்ல சந்தேகங்கள் எழும்புகிறது, தவிர பரிசுத்தங்கள் எழும்பவில்லை. Many spiritual life always they are living in doubt, no holiness. தேவனுடைய மகத்துவங்கள் எழும்பவில்லை. There is no king glorious things of மாம்சங்கள் God. எழும்பி வருகின்றன. Only flesh. ஏன் அது எழும்புகிறது? Why it is coming? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அப்போஸ்தலன் ஒருவனாகிய தேவ மனுஷன் ஒருவன் இப்படி சொன்னான். One of the apostle and man of God said. என்ன சொன்னார்? What does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நீங்கள் கேட்கும் பொழுது சந்தேகம் இல்லாமல் முழு விசுவாசத்தோடு கேளுங்கள் என்றான். Without a doubt, pure heart, hear the gospel. கையை தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. சந்தேகம் இல்லாமல் Without doubt, விசுவாசத்தோடு கேளுங்கள் என்றான். faithfully hear the gospel. ஆனால் But என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சந்தேகம் உள்ள மனுஷன் எப்படி இருப்பானாம்? How are they doubtful? எப்படி இருப்பானாம்? How are they? காற்றுகளும் கடல்களும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அலை ஓயாமல் எழும்பி அடிக்கிறது போல அவன் சந்தேகத்தினால் அலைப்புண்டு அலைந்து கொண்டிருப்பான். How the waves continually coming from the ocean, same way their spiritual life always be. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் ஏன் எழும்புகிறது என்றார். why do doubts arise in your heart? இந்த கடலின் அலை எப்படி எழும்புகிறதோ, How the waves coming காற்று on, அதன் மேல் மோதும் பொழுது when the air come upon எப்படி the எழும்புகிறதோ, how it is rising அப்படி up. மனுஷனுக்குள்ளே சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டே வருகின்றன. Same way people encounter with doubts and unbelief. எனக்கு பலருடைய ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது When the Lord revealed many நான் அதை என் secrets, மனதில் வைத்துக் கொள்ளுவேன். I always kept in my என் heart. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் சொல்லும் பொழுது சொல்லுவேன். When the Lord says, I used to say. யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம் அதை பின் வருமாறு நமக்கு விளக்கி கொடுக்கின்றன. James chapter 1 verses 6 says. அதைத்தான் தேவாதி தேவன் சொன்னார். That's what the Lord says. மத்தேயு 28:17, Matthew 28:17. லூக்கா 12:29, Luke 12:29. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. இந்த வேத பகுதிகள் நமக்கு சொல்லும் வார்த்தைகள் அந்த சந்தேகத்தை பற்றி. This verses says about the doubt. என் அருமையான தெய்வ ஜனமே, Children. யோவான் 10:24, John 10:24. அப்போஸ்தலர் 2:12, Acts 2:12. அப்போஸ்தலர் 10:17, 10:17 of அப்போஸ்தலர் 10:20, 10:20. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அப்போஸ்தலர் நடவடிக்கை 11:12, 11 verses 12. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 25:20, 25:20. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இவைகளை என்ன சொல்லுகிறது? What does these words மனுஷனுக்குள்ளாக வரும் சந்தேகத்தின் விபரத்தை குறித்து அந்த வசனங்கள் நமக்கு This வெளிப்படுத்துகிறது. reveal about the oracle of doubts. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Analyze our spiritual life. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. எத்தனையோ வருடங்களாய் அவரோடு நடந்து வருகிறேன். Many years I'm walking with God. நான் தேவனை பார்த்து கேட்பது ஒன்றே I ஒன்றுதான். used to ask one thing என் to God. ஜனங்களுக்கு என்ன இன்றைக்கு ஆசீர்வதிப்பீர்? What blessings stored for my people நான் today? நேற்று இரவு அப்படிதான் ஜெபம் Yesterday செய்தேன். night I prayed for that. அப்பொழுது காணக்கூடாத இறைவனோடு சஞ்சரிக்கும் நேரம் The வந்தது. time came to join with God. அவரோடு நான் சஞ்சரித்துக் கொண்டிருந்த பொழுது When the prayer ஆண்டவர் time, சொன்னார், Lord said, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்கள் சந்தேகப்பட வேண்டாம் என்று I சொல்லினார். will bless them, should not be doubted. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள். Look at Paul the apostle, அவன் படகில் பிரயாணம் செய்தான். sailing on a boat. திடீரென்று கடுமையான புயல் காற்றில் சிக்கிக் கொண்டது. Under the clutches of a storm, படகு உடைந்தது. boat destroyed. ஒரு தீவில் ஒதுங்கினார்கள். Get into the அந்த தீவில் island. இருக்கும் மனிதர்கள் போய் பவுலை காப்பாற்றினார்கள். Men of the island அது saved. குளிர்காலமாய் இருந்தன. It was a winter season, மழைகளில் நனைந்திருந்தான். full of rain. அவனை கொண்டு வந்து குளிர்காயும்படி விறகுகளை போட்டு அவனுக்கு நெருப்பு முட்டி அவனை குளிர்காய They வைத்தார்கள். make fire and help them to the warm condition. அவர்கள் கொண்டு வந்த கட்டையிலே ஒரு விரியன் பாம்பு, கட்டு விரியன் பாம்பு அந்த கட்டையில் படுத்திருந்தது. There is a serpent inside of the wood. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அனல் உரைக்க பாம்பு வெளியே When வந்து the விட்டது. heat increased, the serpent came out. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah to பலத்த கரங்களை தட்டி Loudly. என்ன விசுவாச கை தட்டு. Praise be to God. கர்த்தருடைய அக்கினி உனக்கு வர 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 உனக்கு விரோதமாய் இருந்த சத்துரு வெளியே போய்டுவான். When the fire of God comes, evil there will flee away. வாசிக்க கேட்போமா? Shall we read? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் Acts 28 அதிகாரம் 28 4வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். verses 4. விஷப்பூச்சி விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது அந்நியராகி அந்த தீவார் கண்ட பொழுது இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. என்ன விசுவாச கை தட்டு. Clap it, faith.
காப்பாத்தும் போது அவன் மேல சந்தேகம் வரல. When they save, no doubt. அவனுக்கு நெருப்பு போட்டு கட்டையை கொளுத்தும் போது சந்தேகம் வரல. When they make fire, no doubt. பிசாசு அவனை கடித்த பொழுது சந்தேகம் வந்து விட்டது. When this viper disturbed him, immediately they were doubted. இதில் அர்த்தம் என்ன? What is the meaning? பிசாசு அவனை கடிச்சு பிசாசு சாக வேண்டும் என்று தேவ தீர்மானம். The plan of God, he going to kill that serpent. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அந்த விஷப்பூச்சி அவன் கையை கடித்து கொண்டு தொங்குகிறதை கண்டு அந்த தீவார் பயந்து போனார்கள். When the barbarians saw the poison snake beast hang on his hand, they were பாம்பு frightened. என்று சொன்னால் படை நடுங்கும் என்று சொல்லுவார். பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் வரும் பொழுது கர்த்தருடைய அக்னி என்னை நடத்தும், சர்ப்பங்கள் வெளிப்படும், சத்துருக்களை கொன்று போட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். The word of God comes, fire of God comes, evil will flee away from me. வாசிக்கலாம். இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு விரோதமாய் எழும்பும் மனிதர்கள் நெருப்பிலே போடப்பட்டு எரிந்து போவார்கள். உங்களுக்கு ஒரு தீங்கு வராதபடி காப்பார். எந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததோ அந்த சர்ப்பத்தை அவர் கொல்ல வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சந்தேகமே இருக்கக்கூடாதுங்க. சந்தேகமே இருக்கக்கூடாது. மனுஷன் கிட்ட ஒரு பெரிய சாத்தான் உள்ள பூந்துகிறான். இப்படி இருக்குமோ, இப்படி நடக்குமோ, யோசித்து பாருங்கள். நம்ம கிட்ட 1 மணி நேரம் ஏன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வசனத்தை கொடுத்து விட்டா ஆண்டவர் வசனம் கொடுத்தார் என்று பிரசித்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். Yes, we are blow our trumpet because the Lord give a word. எருசலேமுக்கு போகும் பொழுது தேவன் பெத்தானியாவுக்கு போவார். The Lord will go to Bethany on the way of மார்த்தாள் Jerusalem. மரியாள் வீட்டுல தான் சாப்பிடுவார். I used to eat in the அங்கே house தான் of மார்த்தாள் Martha. மரியாள் நல்லா சமைச்சு போடுவாங்க. மார்த்தாள் நல்லா சமைச்சு போட சீசர்ல போய் சாப்பிடுவாங்க. They cook well and the disciples eating in their house. பாருங்க, அவளே சந்தேகப்பட்டா எத்தனை வருஷமா 3 வருஷமா அந்த வீட்டுக்கு தெய்வம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. 3 வருஷமா போன ஆண்டவரை பார்த்து சந்தேகப்படுறா. Even she doubted. ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை சொல்லிட்ட உடனே நாம துள்ளி குதிக்கிறோம். ஆனா 3 வருஷம் போனவே சந்தேகப்படுறா. ஆண்டவரே இப்போது நாருமே 4 நாள் ஆயிற்றே. அதுதான் சந்தேகங்கள். That is doubts. மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போது சந்தேகம் வருகிறதோ when the doubts comes, தேவன் அவனுக்கு தூரமாய் இருப்பார். God will far away from them. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? But what does the Lord உங்கள் say? சந்தேகங்கள் இருதயங்கள் எழும்புகிறது என்ன என்று Why கேட்டார். should doubts rising in your life? என் அருமையான மகனே மகளே, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எவ்வளவு தூரத்தில் இருக்குது என்று கவனித்து பாருங்கள். How far we are in the spiritual life. வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் தான், it is I. என்னை கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள் என்றார். Handle my hands and legs. என்னை தொடுங்கள் என்று சொன்னார். Handle my hands. உலகத்திலே தொடு என்று சொன்ன ஒரே தேவன் ஒருவர் தானையா. God allow him to touch கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிற தேவன். He is a God to touch and bless. விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான தகப்பனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வேத வசனங்கள் அவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. நான் எப்பொழுதும் வேதத்தை மட்டுமே விசுவாசிப்பேன். எனக்கு வெளிப்பாடு இருக்கிறது என்று நான் சொல்லுவதில்லை. வேதாகமத்தில் இருக்கிறதை மட்டும் அப்படியே ஒப்புவிப்பேன். அதுதான் கிறிஸ்து எனக்கு கொடுத்த வெளிப்பாடு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தமானது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மை உள்ளது என்று அவர் அறிந்து கொண்டார். தேவனுடைய வாக்குத்தத்தம், the promise of God, அது நிறைவேறும் என்று அறிந்து கொண்டார். he knew that it will take place. அதனால் அவர் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், so he never doubted, எவ்வளவேனும் சந்தேகப்படவில்லை, never ever doubted, கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல், never ever doubted, தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி முழு நிச்சயத்தோடு விசுவாசத்தில் வல்லமுடையவனாய் மாறினான். he believed God is mighty to fulfill his promise. That's why he was mighty in faith. எவ்வளவேனும் சந்தேகப்படவில்லை, never ever doubted, விசுவாசத்தில் வல்லவனாய் மாறி
மாறினான். Become a mighty in என் அருகே faith. நிற்கும் அருளாதர் இயேசு எனக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். Saying what the Holy Ghost says to me. அதனால தான் அவன் விசுவாசத்தில் வல்லமையுடைய That's why மனிதனாய் மாறினான். He was man of mighty in faith. அநேகர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் ரெண்டு நினைவோடு குந்தி நடக்கிறார்கள். Without faith, many people halting between too many அதனால opinions. தான் அவர்கள் பேசும்போது எப்பயுமே சலசலப்போடு கூட காரியங்களை பேசி So விடுகிறார்கள். they are saying false allegations. தன் மனதில் தோன்றுவதை சொல்லுகிறார்கள். Saying what in their thought. தங்கள் மனதில் ஏவப்படுகிறதை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார்கள். Saying what is in their தேவன் இதை mind. சொன்னார் என்று அவர்களாய் ஒரு முடிவு சொல்லுகிறார்கள். They are saying false ஆனால் allegations in தேவனுடைய the presence of வசனங்கள் God. அப்படி அல்ல. But the word of God நம்முடைய is not like that. முற்பிதாக்களின் தகப்பன் விசுவாசத்தில் வல்லமை Our உடையவன். father was a mighty in faith. அவன் கடுகள கூட He never சந்தேகப்படவில்லை. doubted, sir. எவ்வளவேனும் சந்தேகப்படவில்லை. Never ever doubted. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் Romans chapter 4 20-21 அதை பின்வருமாறு 20 விளக்குகின்றன. and 21 says, வாக்குத்தத்தம் செய்தவர் அப்படிப்பட்டவர் என்று. He who promised is faithful. எபிரேயர் புஸ்தகம் 11 கூறுகின்றன. 11 verses 11 says, எபிரேயர் புஸ்தகம் 10:23 10 கூறுகின்றன. verses 23 says, அவைகள் என்ன சொல்லுகின்றன? What does the word of God say? வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார் He என்று who promises எழுதியிருக்கிறது. faithful, he will do it. நாம் சந்தேகப்படாமல் Without doubt. எனக்கு கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்க Oh, வேண்டும். believe that the Lord will fulfill the promise in your life. எவ்வளவேனும் விசுவாசிக்க வேண்டும். You should believe. கணக்கில்லாமல் விசுவாசிக்க வேண்டும். Abundantly believe. கணக்கே இல்லாமல் விசுவாசிக்கணும். Abundantly believe. என்னுடைய தேவன் எனக்கு அதை செய்து முடிப்பார். My God will do for கரங்களை me. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நம்முடைய பிதாவாகிய தகப்பனாகிய ஆபிரகாம் எவ்வளவேனும் சந்தேகப்படவில்லையா? Our father Abraham never ever doubted. அதனால தான் அவன் விசுவாசத்தில் வல்லமையுடைய மனிதனாய் So மாறினான். he was a man of faith. வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. Clearly the Bible says, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். Take a decision கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் சந்தேகப்பட the Lord மாட்டேன். will bless me, I never doubt. கர்த்தரை நடத்துவார், நான் சந்தேகப்பட The Lord மாட்டேன். lead me, I will never கர்த்தரின் doubt. உயிரோக்குவர், சந்தேகப்பட மாட்டேன். Lord will make me not கர்த்தரை doubt. உயர்த்தி கொண்டே இருப்பார், Lord will சந்தேகப்பட lift மாட்டேன். up me, I will never கர்த்தர் be என்னை doubted. வாளாக்காமல் தலையாக்குவார், சந்தேகப்பட He will மாட்டேன். make me head not a நான் tail. கீழாகாமல் மேலாகவே சந்தேகப்பட I will always மாட்டேன். stop. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், நான் சந்தேகப்பட He மாட்டேன். will fulfill my blessings, I will Big never clap. doubted. கைகளை தட்டி. எனக்கு குறித்திருக்கிறதை Whatever he appoints அவர் for me, நிறைவேற்றுவார். he will do it. இன்னும் அவரிடத்தில் உண்டு, அதில் நான் சந்தேகப்பட மாட்டேன். I never ever doubt. Are you believe? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறியா? Do you believe? விசுவாசி தலைமையில் கை வச்சல், நான் விசுவாசிக்கிறேன், சந்தேகப்படுவதில்லை. I believe Jesus, I never ever doubt. நான் தேவனுடைய மனிதன். I'm a man of God. பரிசுத்த ஆவி எனக்கு என்ன சொல்லுகிறதோ The Holy Ghost அதை மட்டும் அறிவிக்கும் தேவ I'm a மனிதன் man நான். to declare unto you. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எங்கே இருக்கிறது? How far we are in the spiritual experience. என் அன்பு சகோதரனே, Brethren, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது when 2000 years ago Jesus came on this ஒரு world, மலையில் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். pray in a mountain. அதுக்குள்ளாக படகு நடுக்கடலை சந்தித்து விட்டது. Immediately boat reached in a mid இயேசு ocean. நடந்து வருகிறதை கண்டார்கள். They saw Jesus அப்போ walking. சீமோன் பேதுரு கேட்டான், Simon Peter ஆண்டவரே நானும் வரட்டும் என்றான். Lord, let me come இயேசு down. சொன்னார், Jesus said, வா சீமோன், come man. சீமோன் வா. Simon, come. அவன் இறங்கி கடலில் நடந்தான். He get on the front boat and walk on நடந்து the ocean. கொண்டிருக்கும்போது On the way, காற்று கொஞ்சம் வீசினது. some wind blows. அவன் நடந்ததை மறந்தான், Forget to walk. தண்ணில் நடக்கிறதை மறந்தான், Forget to walk on காற்று the ocean. வீசுகிறதை நினைவில் கொண்டு He வந்தான். remember wind is blowing. திடீரென்று நான் அமிழ்ந்து போகிறேன் ஆவேசமாய் கத்தினான். Suddenly he frightened, Rabbi, save me. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுகிறேன். Say hallelujah. ஆவேசமாய் கத்துகிறான், He shouted, ஆண்டவரே Rabbi, நான் மடிந்து போகிறேன், I'm going to die. என்னை ரட்சியும் என்றான். Save me, Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இயேசு கையை நீட்டின உடனே Immediately Jesus stretched his hand. நன்றாய் கவனிக்கணும், அவன் மடிந்து போவேன் என்ற வார்த்தை மிகவும் தவறானது. The word what he used is very very wrong. என்னை ரட்சியும் என்று சொன்ன வார்த்தை தவறானது. He said, save me is wrong. ஏற்கனவே அவன் ரட்சிக்கப்பட்டு தான் தெய்வத்தோடு கூட போய்கிட்டு இருக்கிறான். Already said walking with Jesus. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். hallelujah to God. புதுசா ரட்சிப்பதற்கு ஒன்றும் இல்லை. It is not new thing என்னை to save. ரட்சியும் என்று அவன் கதறினான். He cried, save me, Lord. தேவன் கையை நீட்டி சொன்னார், Lord stretched his கையை hand. பிடித்து தண்ணிக்குள்ளே Uplift. அட்லீஸ்ட் ஒரு ஃபிஷர்மேன் மினிமம் 4 மணி நேரம் நீந்த முடியும். Fishermen at least swim 4 hours. மினிமம் 4 மணி நேரம் நீந்த முடியும். Minimum 4 hours. அட்லீஸ்ட் 10 கிலோமீட்டர் அது நீந்த At முடியும். least 10 kilometers can. இவனோ வயதில் பெரியவன், He was an elder, படகு வைத்திருந்தவன், having boat, கடலிலே வாழ்ந்தவன். lived in an ocean. அவன் அமிழ்ந்து போகிறான் என்று சொன்ன வார்த்தை எவ்வளவு அவிசுவாச வார்த்தை. What a wrong word in that என் situation. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எப்படி அமிழ்ந்து போவான்? How can he submerge? ஒரு பிள்ளையை தண்ணில போட்டா கூட தட்டாக்
டக்குன்னு அடிச்சுக்கிட்டு 2 நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போகும். Even little also tried to come up from the இவனுக்கு water. நீஞ்ச தெரிஞ்சவனுக்கு நீச்சல் மறந்து விட்டது. He was a good swimmer. பயம், fear, அவிவிசுவாசம். unbelief. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இயேசு கையை நீட்டினார். Jesus stretched out his அவனை hand. பிடித்த உடனே சொன்னார், Up him, lift him. அற்ப விசுவாசியே, Little in faith. ஏன் Why சந்தேகப்பட்டாய்? have you doubted? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. கையை பிடிச்சிட்டு இருக்கிறவன் தண்ணிக்குள்ள இருக்கிறான். He submerged into the water. தலைவர் தண்ணிக்கு மேல நிக்கிறாரு. Jesus standing on the water. நம்முடைய அப்பா தண்ணிக்கு மேல நிக்கிது, கையை கொடுத்து நிக்கிறாரு. Father standing on the water. கையை பிடிச்சோன்னு ஐயா முழுகிட்டி அப்பன்னு ஒண்ணு மேல இருந்து அங்கி எடுத்து துண்டு எடுத்து துடைக்கல அவரு. அவர் சொன்ன முதல் வார்த்தை, First word. அற்ப விசுவாசியே, Little in faith. ஏன் சந்தேகப்பட்டாய் Why have you doubted? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. உன் வாழ்க்கையில சந்தேகம் இருக்கும் வரையில் உன் ஆசீர்வாதத்தை நீ காணவே முடியாது. If you have doubt, you will not see the blessings நீ of God. அலைகளை போல அலைந்து கொண்டே இருப்பாய். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. Cannot climb the blessings of காரணம் God. என்ன? What is the reason? இவர்கள் அலைகளை போல அலைகிற அவிவிசுவாசம் They உள்ளவர்கள், are unbelief people. They are சந்தேகம் நிறைந்தவர்கள். doubted people. தேவன் சொன்னார், அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார் Little in faith. Why have you doubted? என்று கையை பிடித்த முதல் கேள்வி கேட்டார். The first question when he அவர் கையை appeared, பிடித்து கேட்டுவிட்டு அவனை படகில் ஏற்றினார். and they get into the boat. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in மத்தேயின் புத்தகம் 14:31 கூறுகின்றன. Matthew 14 verses என் 31. அன்பு தெய்வ ஜனமே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Just think. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது? How far we are in the spiritual நாம் experience. எப்பொழுது எழுந்திருக்கிறோம்? When we rise up. நாம் எப்பொழுது ஜெபம் செய்கிறோம்? When we pray. இயேசு கிறிஸ்து ராத்திரிலாம் ஜெபம் பண்ணுவாரு. Jesus all night pray. பகலிலே ஊழியத்துக்கு போயிடுவாரு. Doing the commission of ராம் God. முழுதும் பிதாவிடத்தில் தரித்திருப்பாரு. All the day stay with பகலில் presence of ஊழியம் God. செய்வாரு. Daytime சில doing நேரங்கள் ministry. சீஷர்கள் தூங்கி இருக்கும்போது இவர் காலையில் எழுந்திருப்பாரு. Sometimes the disciples may tired, but he awake. வேதம் அப்படித்தான் That's what the சொல்கிறது. Bible says. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் காலை எழுந்தார். One day Jesus rose up in the morning. காலை எழுந்து சீஷர்களை கூப்பிடுகிறார். He called the disciples. எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. விடிய காலைல தூக்கம் கண்ண சூக்கம் இல்ல. See, the people are very, very tired. அவர் காலை எழுந்தாரு. He rose up in the எப்ப அந்த morning. கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்ல வாங்கப்பான்னு போறாரு. We will go to the village and say the நல்லா gospel. கவனிச்சு பாருங்க. Listen. அவர் புறப்படும் பொழுது On the way. அவருக்கு பசி உண்டாயிற்று. He was so hungry. கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Have faith. அவருக்கு பசி He வருது. was so hungry. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in சற்று Christ. யோசித்து பாருங்கள். Just think. அவருக்கு பசி உண்டானதா? He was so hungry. பசி உண்டானா பிசாசு வருவான். So in the time demon will come. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. அவருக்கு பசி உண்டான பொழுது He was so hungry. 40 நாள் உபவாசம் முடித்த போது பிசாசு வந்தானா. The 40th day this fellow came. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்றான். This tempter came and said, make this stone become bread. அவருக்கு பசி உண்டானது என்று மத்தேயு 4:2 கூறுகின்றன. Matthew chapter 4 verses 2 says. லூக்காவின் புத்தகம் 4:2 கூறுகின்றன. 4 verses 2 says. மார்க்குவின் புத்தகம் 11:12 கூறுகின்றன. 11 verses 12 says. அவர் பெத்தானியா விட்டு கிராமத்தை விட்டு புறப்படும் பொழுது அவருக்கு பசி உண்டானதா. When he get to the village he was so hungry. மத்தேயின் புத்தகம் 25:35 பாருங்கள். Matthew 25 verses 35. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் I என்றார். am so hungry you gave food to me. மார்க்கு Bethany. 11:12 சொன்னார். 11 verses 12. மத்தேயு 25:35 சொன்னார். 25 verses நான் 35. பசியாயிருந்தேன் I'm so hungry. எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்றார். You provide food to me. தாகமாயிருந்தேன் I'm so thirsty. எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். You gave water to drink. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் I don't have எனக்கு dress. வஸ்திரம் கொடுத்தீர்கள். You gave dress இந்த to me. சிறில் ஒருவனுக்கு அதை எதை செய்தீர்கள் எனக்கு செய்தீர்கள் என்று He சொன்னார். is an awesome God. நமக்கு பசி வருவது உண்மைதான். It is true we are sometimes அவருக்கும் hungry. பசி வருவது உண்மைதான். He also experienced. ஏனென்றால் அவர் நம்மை போல மனுஷனாய் பிறந்தவர். He is born like us. அதனால தான் அவருக்கு பசி உண்டானது. So hungry. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அவர் கிராமத்துக்குள் நுழைந்த உடனே Step into the village. அவருக்கு பசி உண்டானது. He was so hungry. அப்பொழுது அந்த கிராமத்து வாசலில் ஒரு அத்திமரத்தை கண்டார். He saw a fig tree. அவைகள் அருகே போனார். Draw near. இலைகள் அதிலே இருந்தன. Full of leaves. அதில் கனிகள் கிடைக்கும் என்று இலைகள் தள்ளி பார்த்தார். Expecting fruits. அதில் கனிகளே இல்லை. No fruits. அதில் கனியே இல்லை. No fruits. உடனே சில கேள்வி கேட்பார்கள். அதில் கனி இருக்குமா இல்லன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? The Lord do not know whether the சிலருடைய கேள்வி அப்படி வருவதுண்டு. காரியத்தை மனதில் வைத்துக் what they கொள்ளுங்கள். keep in your mind. தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் பார்வையில் உன்னை வைத்திருக்கிறார். Every day you are in the sight of God. உனக்கு என்ன தேவை என்பதை முன்பே உன் பரமபிதா Your அறிந்திருக்கிறார். heavenly Father knows கரங்களை what தட்டி you தேவனுக்கு need. 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நான் சந்தேகப்படுவதில்லை, கர்த்தர் என்னை I will ஆசீர்வதிப்பார். not doubt God, the Lord will bless me. கர்த்தர் நடத்துவார். The Lord will lead me. கர்த்தர் என்னை உருவாக்கினவர். Because he is for கர்த்தர் me. என்னை படைத்தவர். Because he is a creator. என்னை நடத்துவார் சொல்றவங்க சத்தமா 3 அல்லேலூயா He சொல்லுங்க. will lead me till the end.
மற்றவர்கள் சொல்வதை நம்பி சந்தேகப்படாதீர்கள். Don't believe anyone. நீங்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டு சந்தேகத்தினால் உன் ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே. If you believe men, you will lose your blessings. கிறிஸ்து உனக்கு என்ன சொல்லுகிறார் அதை செய். What Christ says to do வேதம் it. அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible. நம்பிக்கையானது Confident. சந்தேகமில் இருக்க வேண்டும். Without a doubt. நம்மை ஆசீர்வதிக்க அவர் ரெடியா He is இருக்கிறார். ready to bless us. நமக்குள்ளே சந்தேகங்கள் ஓடுகிறது. Should not be doubt. சமுத்திரத்தை விட அலை அலையாய் கடல் அலைகளைப் போல அலைகிறது. Waves, like waves, these doubts are coming. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. உன்னை ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிறீர்களா? Do you believe he'll bless you? பலத்த கைகளை தட்டி Let us all clap. வேதம் சொல்லுகிறது. Bible says. அப்பொழுது Then சீஷர்கள் பாருங்கள், Look at the அவர் result. கனி இல்லை என்று சொன்ன உடனே when they said there is no fruits on the tree, அப்போது அத்தி மரத்தை பார்த்து அவர் பிரசங்கம் செய்தார். he preaching to that fig அத்தி tree. மரத்தை பார்த்து பிரசங்கம் He செய்தார். preached to that tree. இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி இராது என்றார். Should not be fruits in your இதை life. சொல்லி முடித்த உடனே Immediately, அத்தி மரம் பட்டு போயிற்று. fig tree worn out. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah. அத்தி மரம் பட்டு போயிற்று. Totally worn out. சீஷர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள். Disciples saw that. அத்தி மரம் பட்டு போனதை குறித்து They ஆச்சரியப்பட்டார்கள். were surprised. ஆச்சரியப்பட்டு இயேசுவை பார்த்து They said சொல்லுகிறார்கள். to Jesus, ஒருவரோடு ஒரு சொல்லுகிறார்கள், They said each other, ரபி நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. Rabbi, what the tree அவர் you சபிக்கவில்லை. அவர் சொன்னார், இனி ஒரு காலம் கனி உன்னிடத்தில் உருவாகாது என்று சொன்னார். Yes, he rebuked the இதை tree. சொன்ன மாத்திரத்தில் அந்த அத்தி மரம் பத்து போயிற்று. Immediately it was worn out. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து Jesus சொன்னார், said to them, நீங்கள் சந்தேகப்படாமல் இருந்தால் இதை போல நீங்களும் செய்யலாம் You என்றார். don't doubt in your life, you can do more than that. கையை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. எவன் சந்தேகப்படவில்லையோ He could not doubt அவன் it. இதை போல் செய்ய முடியும் He can என்றார். do great things. அவனால் அது நடக்கும் என்று சொன்னார். It will take எந்த place. ஆத்துமா சந்தேகப்படவில்லையோ When the soul உங்கள் will go, ஆத்துமா செழிக்கும். They will be flourished. நீ பல வருஷமாய் போராடி கொண்டிருக்கிறாயா? Struggle for many ஒரு years. இடத்துக்காக, For one ஒரு place, வீட்டுக்காக, for one house, பணத்துக்காக, for money, ஜெயத்துக்காக for victory. இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் இந்த வேதத்தில் அடித்து தேவனுடைய ஊழியக்காரர் சொல்ற நிச்சயமாய் உனக்கு ஜெயம் கிடைக்கும். Man of God, I am swearing you, truly you will be overpowered. Hallelujah. Hallelujah. Big clap. கைகளை தட்டி. மத்தேயின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் Matthew 21, 18 முதல் 21 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 18 onwards to say, என் அருமையான மகனே மகளே, Son and இன்றைக்கு daughter, ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். take a decision தேவகுமாரனே, today. Son of God, நான் சந்தேகப்படாமல் I will விசுவாசிக்கிறேன். not be doubted. என்னை நீ ஆசீர்வதிப்பீர், Bless me, Lord. என்னை உயர்த்துவீர், Lift up me. என்னுடைய பங்கு எனக்கு வரும். Give my portion. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? நம்புறீங்களா? Do you believe that? நம்புறோம். தலைமல் சொல்ல என் பங்கு எனக்கு வரும். My portion will come to me. என் இருதய கை சொல்ல நான் விசுவாசிக்கிறேன், என் இருதயத்தின் ஆண்டவர் எனக்கு நடத்துவார். I believe that my God will give the blessing. இதுதான் உங்கள் விசுவாசம். That is your faith. எவ்வளவேனும் சந்தேகப்படாமல். Should not doubt it. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்களும் இப்படி செய்யலாம் என்று சொன்னார். If you believe without a doubt, you can do more than this. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு சொன்னார், 2000 ago Jesus said, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், believe in God. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் Believe என்றார். in me also. மார்க்குவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22 Mark 11 verses 23 சொன்னார், 23. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து You look down the mountain. பெயர்ந்து Uproot. சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி Go into the ocean. தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் Without doubt in our heart. விசுவாசித்து சொல்லுவானானால் If we believe, சொன்னபடியே ஆகும் என்றார். it will take place. கரகோசத்தை எழுப்பி Let's all clap. என்ன விசுவாச கைத்தட்டு, Clap with faith. இதுக்கு பேர் தான் கைத்தட்டா? Glory be to பலத்த God. கைகளை தட்டி Let's all clap. எவனாகிலும் Anyone. இயேசு சொன்னார். Jesus said. என்ன சொன்னார்? What does he say? மார்க்குவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் Mark 11. 22 23 வாசிப்போமா? 22. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவன் இடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் நல்ல கவனிங்க, அவர் சொன்ன ஒரு கேள்வி பாருங்கள். Look at the question of Jesus Christ. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். Have faith in God. இதை இயேசு கிறிஸ்து சொன்னார். Jesus answered. அப்ப அங்கே நின்றவர் யார்? Who stood here? தேவன் இல்லையா? No, is it God? கர்த்தர் இல்லையா? Is it not God? சர்வ வல்லவர் Is இல்லையா? it not Almighty? அவர் சொன்ன ஒரே ஒரு He கேள்வி. said a word. யோவான் 14:1 John சொன்னார், 14 verses 1. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், Should not trouble in your heart. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், Have faith in God. என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் Have என்றார். faith in me. ஆனால் இங்கே அவர் என்ன சொன்னார்? What does he say? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். Have faith in God. வாசிக்கலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளு உண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசி கரகோசத்தை எழுப்பி 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah to God. இன்றைக்கு உங்கள் மனதில்
ஒரு குறிப்பாக எழுதிக் கொள்ளுங்கள். Take a note in your heart. இனி எந்த வார்த்தையின் காதில் எட்ட மாட்டேன். Again, I never believe anyone. என் இருதயத்தில் எழுத மாட்டேன். Not writing on your heart. தேவனுடைய வார்த்தையை தவிர. Only the word of the Lord. தேவனுடைய வார்த்தை தவிர. Only the word of God. விசுவாசிக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Lift up, say hallelujah. வேதத்தை பரலோகத்துக்கு தேவனுக்கு முன்பாக உயர்த்தி காட்டுங்கள். Lift up your holy Bible towards God. என்னை கவனியுங்கள். Listen here. என் அருமையான மகனே மகளே. Son and daughter in Christ. இந்த வேத வசனத்தை சற்று கவனியுங்கள். Pay your attention to this word of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. Children. இந்த வேதாகமம். This word of God. இதில் இருக்கிறது ஜீவன். There is life in these words. உனக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்தது இதுதான். This gave life to you and me. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். Search the word of God. வேத வாக்கியங்களை தேடி வாசியுங்கள். Search the word of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பீர்களானால் believe without doubt. உங்களுக்கு நான் பெரியவன். I am head for you. உங்களுக்கு நான் தகப்பன். I am father for you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நம்புகிறவர்கள் அந்த வேதத்தை தலையில் வைத்து சொன்ன நம்புறேன். If you believe I'll be blessed, blessed the தலை மேல வச்சு நான் நம்புறேன். Bless it, I believe that. நான் நம்புறேன். I believe that. நான் சந்தேகப்படாம I நம்புறேன். believe without doubt. சாதையா, Sadaya, நீர் எங்களுக்கு பெரியவர். you are great for me. நீர் எங்கள் மேய்ப்பன். You are our shepherd. நீர் எங்கள் போதகர். You are our pastor. நீர் எங்கள் தீர்க்கதரிசி. You are our prophet. நீர் எங்கள் You are சுவிசேஷகர். evangelist. நம்புறீங்களா? Do you believe? அப்படியே தலையில் இருக்கிற பைபிளை எடுத்து Take the Bible. எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம். Hebrews chapter 7. எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம். Hebrews chapter 7. எபிரேயர் 7:7. அப்படியே முழங்கால் படியிடுங்கள். Kneel down immediately. என்னோடு கூட இந்த வாக்கை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். To fulfill the promise. நான் உபவாசத்தோடு உங்கள் மத்தியில் I am பேசிக் standing கொண்டிருக்கிறேன். with you in fasting. எல்லாரும் வசனத்தை கவனிங்கள். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வதிக்கப்படுவான். அதற்கு சந்தேகமே இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். I'm going to bless you. நான் சந்தேகப்படலன்னு சொல்றவங்க If you say, ரெண்டு கையை உயர்த்தி கொள்ளுங்க. இன்றோடு கூட உன் சாபங்கள் மாறணும். Curses should go உன் away. பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். There's an end for your உனக்கு ஒரு problem. ஜெயத்தை அவர் கொடுக்கணும். Give a victory for you. உங்களுக்கு பெரியவனாக என்னை நிறுத்தி வைத்திருக்கிற I am ஆண்டவர், a better for you. உங்களுக்கு போதகராக நிறுத்தி வைத்திருக்கிற I am a preacher ஆண்டவர் for you. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக To bless you. வேதம் சொல்லுகிறது. Bible says, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். Less is blessed அதிலே by the சந்தேகம் இல்லை. No contradiction. அதில் சந்தேகம் இல்லை. No contradiction. அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக Lift up your hands. சொல்லுங்கள், இயேசுவே, இயேசுவே, சொல்லுங்கள், இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே, தேவனே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். எங்களுடைய தகப்பன் சாது பால் சாலமன் எங்களுக்கு பெரியவராய் இருக்கிறார், எங்களுக்கு போதகராய் இருக்கிறார், எங்களுக்கு தீர்க்கதரிசியாய் இருக்கிறார், எங்களுக்கு சுவிசேஷகராய் இருக்கிறார், எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். இயேசுவே, அவர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எங்களை ஆசீர்வதியும். அதில் நான் சந்தேகப்படுவதில்லை. அதில் சந்தேகம் இல்லை. அதில் சந்தேகம் இல்லை. பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே என் இருதயத்திலே இதுவரை சந்தேக வைத்து வைத்து என் ஆசீர்வாதத்தை தடுத்த சாத்தானே, உனக்கு அதிகாரம் இல்லை. வெளியே போய்விடு, வெளியே போய்விடு. இயேசுவின் நாமத்திலே நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் சந்தேகப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்திலே அன்புள்ள இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். தேவனே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மகனை ஆசீர்வதியும், ஒவ்வொரு மகளை ஆசீர்வதியும். இயேசு சுவாமி, நான் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிறேன். என் மக்களை ஆசீர்வதியும். என் மக்கள் மத்தியில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, பிசாசு வைத்திருக்கிற நெஞ்சு ஆழத்திலே அதை பிடுங்கி எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே எடுக்கிறேன் அப்பா. மனதார எடுக்கிறேன். என் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் பெரியவனாய் இருந்து ஆசீர்வதிக்கிறேன். என் ஜனத்துக்கு போதகனாய் இருந்து ஆசீர்வதிக்கிறேன். சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவார். அதில் சந்தேகம் இல்லை என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். சந்தேகம் இல்லை. இவர்களுக்கு பலன் உண்டாகட்டும். சந்தேகம் இல்லை. இவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சந்தேகம் இல்லை. இவர்களுக்கு ஜீவன் உண்டாகட்டும். சந்தேகம் இல்லை. இவர்கள் உயரட்டும். சந்தேகம் இல்லை. இயேசுவின் நாமத்திலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனே, இந்த ஆசீர்வாதம் பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லி உட்காருங்க.